வணக்கம் ஹலத்தோடா. வணக்கம். வணக்கம் ப்ரோ. நீங்க என்ன பார்க்கலாம் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு மாநாடு அண்ணன் நடத்த போறாரு. மரங்களுடன் மாநாடு. விஜயா அண்ணன்னா அவர் குட்டி அண்ணன், இவர் மூத்த அண்ணன். அதிபரா? மூத்த அண்ணன். ரெண்டு பேருக்கும் வயசு கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மி. ஒரு 5 வயசு 6 வயசு தான் கம்மி. 2 பேரும் அங்கிள் தான், அண்ணன் சொல்லக்கூடாது. அவர் மரத்தோட மாநாடு நடத்த போறாரு. மரத்தோட மாநாடா? ஆமா. அது மரங்களோட இன்னைக்கு மரங்களை எல்லாரும் கொடுமை பண்றாங்க. பாத்தீங்கன்னா எங்கேயாவது போனா ஏதாவது பேர் எழுதி வச்சிடுறாங்க. பிரியா, லவ், கார்த்தி அப்படின்னு போட்டு ஆர்டின் போட்டு கிரிக்கி வச்சிடறாங்க. அது மரத்துக்கு வலிக்குது. அது இல்லாம ஊஞ்சல் கட்டி விளையாடுறாங்க. ஏதாவது வீட்டுல பேய் வந்துருச்சுன்னா அதுல ஆணி அடிச்சு வைக்கிறது, மரத்தை போட்டு இந்த மாதிரிலாம் பண்றதுனால அண்ணன் உரிமைக்காக மரத்துக்கிட்ட பேச போறாரு. குடும்பப்படுத்தணும் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. ராமதாஸ் ஐயா என்ன பண்ணாரு குடும்பம் மாரி? அவரு காடு வெட்டி அந்த இதுல தெரியல, அவங்களுக்கு எதுக்கு போராடுறாரோ தெரியல. ஆனா இவர் திருத்தணியில போராடுறாரு. என்னவா இருக்கும்னு தெரியல. அது இவர் அறிவிச்சுட்டு போய் பேச போறாரு. மரத்தை கூட பேச போறாரு. மரத்தோட பல பல பண செலவுல இந்த மாநாடு நடத்துறாரு. சரி, பேசும்போது இப்ப நம்ம எல்லாம் பேசினா மரத்தோட பேசும்போது கம்யூனிகேட் பண்ண முடியுது. அண்ணன் எப்படி பேசுறாரு? அதுதான் ட்ரிக்கே. இப்போ இவரு மாநாடுனா ஒரு கீழே யாராவது கசகசன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, கோவம் திரும்பி போய் அடிச்சிடுறாரு. அது மனுஷன் கூட மாநாடு நடத்த கூட முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து மாடு கூட போய் பேசினா அதுக்கு வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால அதுவும் முடியல அவரால். மரம்னா என்ன, அதிகபட்சமா சவுண்டு மட்டும் வரும். அதை நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி அண்ணன் அந்த மாநாடுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணி போயிருக்காரு. ஆனா பிரம்மாண்டமான செலவுல பண்றாரு. அப்படியா? அதுக்கு மரத்தோட மாநாடு செலவா? அவர்தான் கேட்டிருக்காரு. அவர்தான் அவரோட அபிஷியல் பேஜ்ல நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மாநாடு நடத்துற வந்துருங்க, அப்படியே முடிச்சுட்டு கீழே QR கோடு நிதி இப்போ மாநாடுக்கு என்னென்ன வேணும், ஆள் வருவாங்க. ஆமா, மேடை போடணும். ஆமா, இப்ப என்ன மாநாடுக்கு என்னென்ன வரும், ஆளுங்க வருவாங்க, மேடை போடணும், அப்புறம் மைக் செட் வைக்கணும், லைட் எல்லாம் வைக்கணும், சேர் போடணும், அப்புறம் வந்துட்டு போறவங்களுக்கு ஏதாவது டீ, ஸ்நாக்ஸ், இந்த சாப்பாடு கீப்பாடு போடணும். ஹோட்டல் புக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரேடிசனா அண்ணனுக்கு ஹோட்டல் எப்படி புக் பண்ண? ரேடிசன் ஜிம்முக்கு ஹோட்டல புக் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி அது வேற பண்ணணும். அது தம்பிகளுக்கும் வேற கூட சேர்த்து பண்ணணும். அண்ணனுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா தம்பிகளுக்கு அடுத்த ஒரு வேற பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மது இது வேற பேசணும்ல. அது நான் வேற எதுவும் சொல்ல, அது வேற பேச வேண்டியது இருக்கு. இப்ப எல்லாத்தையும் பண்ணும்போது இதுதான் மாநாடு செலவு. மரங்களுக்காகவே எதுவும் கிடையாது, செலவு கிடையாது. அது அவரோட அந்த நல்ல சொல்லிட்டு புது மரம் புதுசா கண்ணு கொண்டு போய் வைக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே வளர்ந்த மரத்தோட பேசுறதுதான். அண்ணன் வீட்டுல மணி பிளான்ட், ஃபாரின் செடிஸ் அதெல்லாம் வச்சிருப்பாரு. ஃபாரின் டாக்ஸ் அதெல்லாமே வளர்ப்பாரு. ஃபாரின் கேட்ஸ் வளர்ப்பாரு. ஆனா ஊருக்கு உபதேசம் நாட்டு நாயை வளங்கடா வைத்தியகார பயிலே, மாடு மேய்டா அப்படின்னுவாரு. ஆனா பையனை மாடு மேய்க்க விட மாட்டாரு. மாடு மேய்க்கிறது அவ்வளவு கேவலமா? அவர்தான் சொல்லியிருக்காரு, மாடு மேய்க்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க வாங்கின பையனை மேய்க்காதீங்க, பசங்களை மேய்ங்க, எல்லாம் மேய்ங்க, நாங்களும் மேய்க்கிறோம். அவனுங்களை மட்டும் உஷாரா கூட்டு போய் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க விட்டு, என் பிள்ளைய போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா அங்க சத்துணவு தின்னாதன்னு வேற சொல்றேன். என்னென்ன செய்யறதுக்குள்ள இது. இன்னைக்கு அண்ணன் ஒரு தம்பியை கோபமா பேசியிருக்காரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது, ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும் அப்படி பேசுறாரு. இன்னொரு 2 நாள்ல இவர்தான் ஜங்கிள்ல போய் பேசவே போறாரு. இவருதான் போய் பேசவே போறாரு ஜங்கிள்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றாரு. அதாவது இது கேட்கும் போது சூப்பரா இருக்கும். அண்ணன் ஆட்சிக்கு முத கையெழுத்து ஊழலை ஒழிச்சிருவாராம். 1 நிமிஷத்துல ஒழிச்சிருவாராம் ஊழல். யார் வீட்டு ஊழல எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அது என்ன, இது கிருமியா பாக்டீரியாவா, அப்படி 1 நிமிஷத்துல ஒழிச்சிருவாராம். அதுக்கு என்ன சரி அப்படிதான் சொன்னா போல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா 1 நிமிஷத்துல ஊழல் ஒழிச்சிருவாரு. இந்தியாவிலே அதிக ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி அது மட்டும் தான். அது இந்த ஏமாத்திரம்னா முதல்ல எடுக்கிற ஆயுதம் அதுதான். அண்ணனுக்கு அந்த திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதியை ஒழிப்பேன்னு சொன்னாரு. நான் கூட எப்படி ஒழிக்க முடியும், சாத்தியம் இல்லாது. இப்படி ஒரு மனுஷன் ஒழிக்கிறான்னா நம்ம குரல் கொடுக்கணும். சாதின்ற பேரை எழுதிட்டு அழிச்சிட்டு குடின்னு ஒழிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை சாதி ஒழியணும், ஒழிஞ்சிருச்சு. இப்ப அந்த மாதிரி ஊழல் அறிவானுங்க, அந்த மாதிரி ஊழல்னு எழுதிட்டு அதை அழிச்சிட்டு வேற புதுசா வச்சிருவாரு. அவரு பேர் எழுதிடுவாரு. அப்படியே வச்சாலும் வச்சிருவாரு போல இருக்கு. சீமானம் வச்சிருவாரு, அப்படியே எழுதிடுவாரு. இதான்டா இனிமே மாற்று அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவே அவர் அரசியலுக்கே வரலையாம்.
ஆனா வீட்டுல இது பெரிய பெரிய காரணமா இருக்குப்பா. அது எப்படி? டம்மி வேட்பாளர் நிறுத்துறதுல இருந்து ஆமா, தங்க செயின், அங்க உலகத்திலேயே மாடு மேய்க்க 20,000 ரூபாய் ஷூவை போட்டு போய் மாடு மேய்ச்ச ஒரு அண்ணன், 10,000 ரூபாய் ட்ராக்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு மேய்ச்ச அண்ணன் பணம் சம்பாதிக்க நான் வரலங்க. நியாயமா மாடு மேய்க்க போகும்போது என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு அரை ட்ரௌசராவது போட்டு போகணும். இல்லைன்னா ஒரு வேட்டியை கடிச்சு மடிச்சு கட்டு நான் தமிழன்டான்னு பேசுற மாதிரி போய் உட்கார்ந்து பண்ணணும். கோமணத்தை வச்சு கட்டி போயிருக்கோம். அது தவறுன்னு எப்படி பேசுறீங்கன்னு பாரம்பரியம். ஆமா, பாரம்பரியம் நீங்க தான் பேசுறீங்க. பாரம்பரியம் கட்டலாம் தப்பே இல்லை. அதனால இப்படி எல்லாம் பண்ணலாம். ஆனா நல்ல எலைட்டு மாடு மேய்க்கிறவரை அப்ப எலைட்டு மாடு மேய்க்கிற மாதிரி வேஸ்ட் வந்திருக்காரு. இவரு கீழே இவரு இப்படி மேய்க்கிறாருன்னா தம்பிங்க எல்லாம் கார்ல இருக்கும்ல அதை திறந்துட்டு அதுல செல்ஃபியே மாடு வைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து மரங்களோட அவர் பேச போறாரு. என்ன பேசுவாரு? பச்சையா எல்லாம் கவனத்தை ஈர்க்கிறது. எல்லாம் கவனத்தை ஈர்க்கிறதுதான். நானும் இருக்கேன், நான் வித்தியாசமா பண்ணாதானே. இப்ப சோசியல் மீடியால யாராவது வித்தியாசமா பண்ணாதானே. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நின்னு பேசிக்கே இருக்காங்க, யாராவது பாக்குறாங்களா? கோமாளித்தனமா ஏதாவது பண்ணா உடனே லைக்ஸ் கமெண்ட்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த யோசனை. திவாகர் டாக்டருக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். பண்ணாலும் பண்ணுவாரு. அடுத்து மரங்கள்கிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் மண்ணை இப்படி எடுத்து மண்ணு கூட பேசுவாரு. அப்புறம் பாறைகிட்ட பேசுவாரு, கடல் அலைகிட்ட பேசுவாரு. கடைசியில ஒவ்வொரு வீட்டு கேட்ல போய் பேசுவாரு. இப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாரு. இதான் அண்ணனுக்கு அடுத்த பாலிசி இதுல போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. உங்களோட பணி அடுத்த கட்டமா வளர வளர வாழ்த்துக்கள்ண்ணா. இந்த மாநாடுக்கு அண்ணன் நிதி வேற திரட்டுறாரு. ஆமா, அதுதான் திருத்தணி வரைக்கும் போயிட்டு வர டிராவலிங் சார்ஜ், நடுவுல நின்று ஏதாவது சாப்பிடணும், ரூம் போடணும், வாங்கிட்டு வர சைடிஷ், நைட்டு போர் அடிக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வர செலவெல்லாம் தம்பிங்களுக்கு ஒரு மொட்டை அடிக்கும். உண்டியல்ல அமௌண்ட் காசு தேவைப்படுதான். இப்படி எதனா ஒரு 4 மாடு போட்டா தானே. ஆமா, உண்டியலுக்கு காசு தேவையில்ல. உண்டியல காசு வர இல்ல. கொள்கை என்ன சொல்லுங்க? உண்டியல் குளிக்கு இல்ல அது அப்படி பண்ணி கட்சியை வளர்த்தா கூட ஏதோ ஒரு நல்லா இருக்கும். தமிழ் தேசியம் கொள்கை 1000 பேர் 1000 ரூபாய் மாதம். அப்படி என்ன கட்சியில உங்களுக்கு? ஆனா இவர் அண்ணன் என்ன சொல்ல தெரியுமா? 1000 ரூபாய் எங்களுக்கு பிச்சு காசாடா, எங்களுக்கு பிச்சு போறியாடா அப்படின்னு. 1000 இன்ட்டு 1000. ஐயோ, பாத்தீங்களா? 10 லட்சம். அதாவது அண்ணன் மாசம் 10 லட்சம் எதிர்பார்க்கிறாரு தம்பி கிட்ட இருந்து. சைடு இன்கம் தான் இது, சைடு இன்கம் தான். எங்கேயாவது ஏதாவது போராட்டம் நடந்துச்சுன்னா அங்க போய் தலையை காட்டுறது, அங்க ஒரு கமிஷனை போடுறது. அப்புறம் திருவொற்றியூர்ல ஏன் இன்னாருன்னு திருவொற்றியூர் வாசிகளுக்கு தெரியும். அங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆர்பரை ஒட்டி. அப்புறம் இபில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கடல்ல அந்த விஷவாயு கலந்தப்போ அங்க அண்ணனோட தலையீடு ஏன் வந்துச்சு எல்லாமே தெரியும், திருவொற்றியூர் வாசிகளுக்கு தெரியும். அது மாதிரி எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அண்ணன் வராருன்னா கலெக்ஷன் கமிஷன் கட்டிங். அப்புறம் டம்மி வேட்பாளர் வாழ்த்துக்கள். இதுதான் அண்ணனோட மோட்டிவ். அடுத்து நம்ம அண்ணனோட எதிராளி விஜய், பரம எதிரி. நேற்று வரைக்கும் நான் அரசியல எனக்கு 1000 எதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற எதிரி நீதான்டா. அணில வாங்க. இன்னொரு படத்துல சிவகார்த்திகேயனும் சூரியம் பயங்கர ஆக்ரோஷமா சண்டை பிஜிஎம் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிருப்பாங்க. ஒரு தாத்தா டீ வாங்க, அங்கிட்டு போய் விளையாடுங்க இந்த மாதிரி. இவரு அதுக்கு மேல இப்ப வேற லீக் ஆயிடுச்சு வேற, மாநாடுக்கு என்னென்னலாம் பார்த்து படிச்சோம் அப்படிங்கறதெல்லாம். சிங்கம் என்ன சிங்கம் இதெல்லாம்? ஒருத்தர் பார்த்து படிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா தன்னோட பேரே பார்த்து படிக்க நினைக்கிறது தப்பு இல்ல. இது என்ன சினிமாவா சிங்கம்? 4 ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போறதுக்கு. அரசியல் வேற, சினிமா வேற. அரசியல்ல பண்றதெல்லாம் சினிமால பண்றீங்க, சினிமால பண்றதெல்லாம் அரசியல்ல பண்றீங்க. ரெண்டும் வெவ்வேறு. பொலிட்டிக்கல் சிங்கம். இப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாநாடுக்கு நான் வேற என் வாயால வாழ்த்தி வேற தொலைஞ்சிட்டேன் நல்லா இருக்கேன்னு. என்னன்னா ஒரு பொண்ணு கட்சியோட கொள்கை என்ன, இலக்கு என்னன்னு ஒரு பொண்ணு மொத்தமா வாசிக்குது எல்லாத்தையும். அஞ்சலி அம்மாள்,
வேலுநாச்சியார் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு போயிருச்சு. திரும்ப மறுபடியும் இவரும் வந்து அந்த பேப்பர்ல இருக்க எல்லாத்தையும் வாசிக்க பரவாயில்ல, ஒரு கொள்கை 2 தடவை சொல்லலாம் அப்படின்னு, அதெல்லாம் பிரஸ் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தாதான் தெரியுது ஒரே மாதிரி வாசிச்சிருக்கேன். ஒரே காப்பி 2 ஜெராக்ஸ், ஒரு காப்பி 2 ஜெராக்ஸ் போட்டு 2 பேர்ட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா சார் நீ வந்து இதெல்லாம் தலைவர் பேசுவாருமா அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாநாடுல ஒரு காப்பி ஒரு ஜெராக்ஸ் தான், அது இவருக்கு மட்டும்தான். இவருக்கு மட்டும் தான். முதல் நாளே மதுரை போயிட்டு உட்காந்துட்டு ரூம்ல வந்து 4 பேரை உட்கார வச்சு ரிகர்சல் பாத்துருக்காராம். ரிகர்சல் பாத்துக்கும் போது அவங்க சொல்றாங்கன்னா, சார் தலைவரை இந்த டைலாக் பேசும்போது நீங்க இப்படி திரும்பணும், அது பேசும்போது இப்படி திருப்பணும் அப்படின்னு. இப்போ சினிமானா ஒரு டைலாக் தான், அதிகபட்சமா ஒரு 5 டைலாக் வரும், உடனே கட்னு சொல்லிட்டு ஏடி வந்து அடுத்த டைலாக் கொடுத்துருவாங்க. 1/2 மணி நேரத்துக்கு பேச சொன்னா என்ன மனுஷன் ஆகுறது? ஆனா உண்மையே அவருக்கு மைண்ட் மெமரி பவர் வந்து வேற லெவல். ஏன்னா மெமரி பவர் வந்து கெத்தா இருந்தாதான் 1/2 மணி நேரம் டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணலாம்ல, அது பெரிய விஷயம். ஏன்னா இது மட்டும் இல்ல, எங்க 3 மணி நேரம் படத்தையும் மனப்பாடம் பண்றாங்க. இந்த விஷயத்துல ஜியை விட பெரிய ஆளு பேசியிருக்காரு. ஏன்னா அண்ணன் வந்து இப்ப படம் பண்ண எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு தெரியுமா? அவர் பண்ற ஹார்ட் ஒர்க்கே தெரியுமா? டைலாக் மைண்ட் ஏத்தி உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறது எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? பாருங்க அடியில் கொஞ்சம் கத்துக்கடாடி, அண்ணா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, தயவுசெய்து ஓட்ட போடுங்க. அவருக்கு இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, கத்தி பட கிளைமேக்ஸ் மாதிரி கொஞ்சம் பேசுங்க, அந்த அந்த டோன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிருக்காங்க. அவரு அப்ப அதே மாதிரி எனக்கு எழுதி கொடுங்கன்னு இவரும் கேட்டிருக்காரு. 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பீஃப் ஃபேக்டரி ஓனர், அதே மாதிரி இங்க மதுரை மத்தி அது என்ன 3 எழுத்து விஜய், என் பேர் மாதிரியே இருக்கு, என் பேர் தான் மதுரை மத்தி விஜய், அங்கேயும் விஜய். ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கா 4 பேர் என் பேரே வருது, இல்ல தலைவரே அதுதான் வாசிச்சாங்க, வாசிங்க மறுபடியும் வாசிக்கிறது. இதெல்லாம் பார்த்து லூசுன்னு சொல்றவனான ரகசியத்தை வெளியில யாருமே வெளியிடல, வெளியில இருந்து யாரும் உழவு பார்த்து எடுக்கல. எப்படி எடுத்தோம் அந்த போட்டோ கேட்கணும். சரி, உடனே பின்னாடி ஒரு கேமரா வச்சு அதுல கவர் ஆயிடுச்சு. மதுரை மத்தி விஜய், மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், தல்லாக்குளம் விஜய், உடனே பின்னாடி இருந்து கிரௌட கவர் பண்ணலான்னு வந்து ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பேப்பரை கவர் பண்ணிருச்சு. அண்ணன் வந்து அப்ப எழுதி பார்த்துதான் படிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப வந்து அடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மக்கள் பணி தாண்டி அவங்களுக்கு அதை விட ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்கு. என்ன அப்படி பண்ணி? ரெஸ்ட். வேற என்ன மாநாடு 3 டேட் வந்து அடுத்த மாநாடு எப்ப சொல்றாங்களோ, எந்த இடத்துல சொல்றாங்களோ, இல்ல பூத் கமிட்டி என்ன டேட் அறிக்கை, அதையும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். மாநாடு ரொம்ப டயர்டா வேலை செஞ்சு தள்ளிட்டோம். மேபி இங்க இருக்கலாம், போலாம். ஆனா 4-5 தற்கூரி மாதிரி பசங்க வந்து அந்த பாலவாக்கம் அந்த கேட்டு பக்கத்துல இருந்து சிசிடிவி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கதான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான என்னன்னா, அடுத்து படம் ரிலீஸ் ஆகுது, ப்ரொமோஷன் வேலையை பார்க்கணும், ரிலீஸ் இருக்கு, அதுக்கான வேலை இருக்கு. அப்புறமா வந்து பொறுமையா வந்து மத்ததெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாள் ரெஸ்டா இருக்கு. இப்ப இந்த ஒரு மாநாடு போதும், அவங்க சிஎம் ஓட்டு போட்டுருவாங்கல்ல? ஆமாமா போட்டுருவாங்க. இப்படி நம்ம தமிழ்நாடே போட்டுருவாங்க. யார் நம்ம ஒரு விஜய் நம்ப வச்சுக்கிறாங்களோ, விஜய் நம்ப வச்சுக்கிறாங்களோ, அவங்க நம்ப வச்சது மட்டும் இல்லாம அவங்களும் நம்புறாங்க. கண்டிப்பா போட்டுருவான், போட்டே அவன். அவன் ஒருத்தன் கத்துனான், அங்க இருந்து அவன் கத்துறத பார்க்கும்போது தெரியும். ஒரு 100 பேர்ட்ட சொல்லுவான், அந்த 100-200 கோடி ஆகும், கண்டிப்பா போட்டுருவாங்க. வீட்டுல போடலன்னா வீட்டுல இருக்கிற ஓட்டுற என்ன இன்னும் இவனே போட்டுருவாங்களோ. ஃபயரா இருக்கான் பையன். ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு பழக்கமாயிரும்ல. அதனால வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு, நீங்க இன்னொரு மாநாடு எல்லாம் போட்டீங்கன்னா பிஎம் ஆயிருவீங்க, தயவு செஞ்சு வேணாம். மோடிக்கு எதிராக அது வேணாம், பெரிய காம்படிஷன். ஆனா நம்ம அந்த அளவுக்கு வேணாம், பொறுமையா நம்ம அப்படியே ஜனாதிபதி, அப்புறம் அப்படியே அமெரிக்க ஜனாதிபதி அப்படி போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி நம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவரை. இதுல வேற எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜா வருது. நான் பிரைவேட்ல இருக்கனால நல்ல வேலை தப்பிச்சிடுறேன். புதுசா வர கஷ்டப்படுத்தாதீங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு என்னோட போண்டா பச்சது 8 கோடி மக்கள் காப்பாற்ற போற ஒரு பொறுப்பு, வாய்ப்பு கொடுங்கன்னா சினிமா சான்ஸ் ஒரு வாய்ப்பு தரதுக்கு. தெளிவா இருந்தோம்னா மனுஷன் தெளிவா இருந்தா நாங்களே ஓட்டு போடுவோம். தெளிவு நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் கழட்டி யாரும் வந்து தமிழ்நாட்டு அளவுல எடுத்துக்கிட்டாலும் சரி, தேசிய அளவுல எடுத்துக்கிட்டாலும் சரி, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. போய் ரோட்ல உட்கார வேண்டியதானே, உட்கார்ந்தா நாங்க பண்ணுவோம், வாங்க நான் என்ன அரெஸ்ட் பண்ணி அடிக்கிட்டு வாங்க உட்கார வேண்டியதானே. இன்னும் எத்தனை பேர் சமூக போராளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச நல்ல கண்ணு இருக்காரு. அவர் கால் தூசுக்கா இதுக்கு வருவாங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணாம கூட ஆட்கள் அப்படி அவங்களும் எலைட் தானே, நான் பணத்தெல்லாம் வச்சு
ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் என் பேர தலைவர் உச்சரிச்சிட்டாருப்பா, ஆமா அது போதும். அதை வச்சு ஒரு 4 மாவட்ட செயலாளர்கிட்ட கலெக்ஷன் போட்டு உனக்கு பதவியை கொடுத்துருவேன். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் அந்த மேடையிலே பார்த்தோன்னா ஹானர் கிளிங் பத்தி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு இது. ஏன் ஆதிக்க சமுதாயோட ஓட்டு போயிடும்? வந்ததுல பாதி பேர் மதுரை தென் மாவட்டங்கள்ல இருந்து தான் முக்காவாசி வந்திருக்கு. அதனால இத பத்தி எடுத்து பேசுனா எப்படி ஓட்டு? என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினா, ஏன் நம்ம ஓட்டு போடணும்ல செருப்பு கேட்டு மேடைக்கு விட்டுறோம். என்ன நம்மளே எதிர்த்து பேசுறாங்க, கிளம்பி இருப்பாங்க. நாங்களும் ஆண்ட பரம்பரடா. அதனால அவர் உஷாராயிட்டாரு. தலைவரே வந்ததெல்லாம் பாதி தென் மாவட்டம் பாதி கொங்கு, அதனால வந்து கணக்கு பண்ணி பார்த்தாக்கா ஆண்ட பரம்பரை லிஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால அது வந்து அடைங்க அப்படின்னு மூடி வைங்க. அது அவங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல புத்திமதி எல்லாம் சொல்லி சாதி இல்லன்னு இதுலன்னு சொல்லிருந்தீங்கன்னா வெயில்ல இன்னும் சூடாயிருவாங்க. அதனால நம்ம வந்து அதை அப்படியே நாசுக்கா மறுநாள் தீர்மானத்தை அப்படியே தீர்மானமாக்கிடுவோம். அப்புறம் தீர்மானத்தை மறந்த மாதிரி மறுநாள் காலையில ரிலீஸ் பண்றோம்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல். ஆக்சுவலி அறிவு நல்ல வேலை செய்யா. இந்த 2 பேர், அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதனால அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் சண்டை, மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். அதுதான் பெரிய விஷயமா ஓடிட்டு இருக்கு இப்போ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.